வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க. அண்டு பர்சனலாகவும் ஃபோன் பண்ணியும் கேட்குறாங்க. அண்டு கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, சிலர் கைக்கு மெஹந்தி வைக்கிறோம் இல்லைங்களா, மருதாணி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மருதாணி வைக்கும்போது நிறைய பேர் கைக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக தான் இருக்கும், நல்ல ரெட்டிஷாக ஆகிறது இல்லை. அது கெமிக்கல் மெஹந்தி வச்சாங்கன்னா நல்ல மெரூன் கலரில் ஆகிடும். கெமிக்கல் மெஹந்தி வைக்கும்போது அதில் கெமிக்கல்ஸ் நிறைய போட்டு வைக்கிறதுனால அது மாதிரி ஆகிடும். அது பிஞ்சு வரும்போது கூட ஸ்கின்னெல்லாம் அலர்ஜியை கொடுத்துரும். நம்ம நார்மல் மருதாணி வச்சோன்னா அரைச்சி வைக்கும்போது நம்மளுக்கு சிலருக்கு அது ஆரஞ்சாக தான் இருக்கும், ரெட்டிஷாக ஆகிறது இல்லை. அது எதனாலன்னு கேட்டிருக்காங்க, என்ன டெஃபிஷியன்சின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு மருதாணிக்கு பேர் என்னென்னா, மருதாணி இல்லை, மறு தோன்றின்னு தான் பேர். அதுக்கு மறு தோன்றினா ரீஜென்ரேஷன்னு பேர். ரீஜென்ரேஷன் கொடுக்கறது தான் அந்த மறு தோன்றி இலை. அதை தான் மருவி மருதாணியாக ஆயிடுச்சுது. இந்தியன் கல்ச்சரில் எந்த ஒரு சுப விஷயங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் நம்ம காது குத்து இருக்கட்டும், ஒரு அது என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகட்டும், ரிசப்ஷன் ஆகட்டும், இன்னும் காது குத்து, அப்புறம் ஸ்ரீமந்தம், எல்லாத்துக்குமே எந்த ஒரு சுப விஷயங்கள்லையும் ஆரம்பங்களில் நம்மளுக்கு மருதோன்றி இலையை வச்சுக்கிறது பழக்கம் நம்ம இந்தியன் கல்ச்சரில். இது என்ன உடலில் பதிந்து, இது இலையை வச்சுக்கும் போது என்ன ஆகுமான்னா, அது உடலில் பதிந்து ரீஜென்ரேட் ஆகுமா. அதனால தான் இது அந்த காலத்துலலாம் மருதாணி வச்சுக்கிட்டு அவனுக்கு நல்லா பற்றிக்கிச்சான்னு கேட்பாங்க. நல்லா பிடிச்சிதான்லாம் இல்லை, நல்லா பற்றிக்கிச்சான்னு கேட்பாங்க. உடம்புல நல்லா பற்றிக்கிச்சான்ற மீனிங் அது ரீஜெனரேஷன் அப்படின்றது இல்லையா. இப்போ இது ஏன் சிலருக்கு ரொம்ப ரெட்டாக ஆகாமல் ஆரஞ்சாகவே இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு ஒன்று அஸ்ட்ராலஜி படி பார்த்தா செவ்வாயினுடைய ஆற்றல் ரொம்ப குறைவாக இருக்கும். செவ்வாயுடைய ஆற்றல் ரொம்ப குறைவாக இருக்கும். மருத்துவ ரீதியாக பார்த்தா உடலில் பித்தம் குறைவாக இருக்கும். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுப்போம்னா, பித்தம் அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குன்றதில் நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ பித்தம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு, பாடி இப்படியே இவ்வளோ தான் இருக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக சுரந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு பித்தம் குறைச்சலாக இருக்கிற பாடி அது. பித்தம் எவ்வளோ இருக்கணும்? இப்போது நம்ம ஆயுர்வேதா சித்த முறைப்படி வாதம் 1, பித்தம் அரை, கபம் 1/4 பங்கு, இப்படி தான் நாடி பார்ப்பாங்க. இதில் அரை பங்குன்றது ரொம்ப கம்மியாக 1/4 பங்காயிடும் பித்தம். அப்போ பாடி என்ன பண்ணோன்னா, பாடிக்கே அந்த ஒரு நாலேஜ் இருக்கிறதுனால அதிகமாக சுரக்குமா. இதை அதிகமாக சுரக்கும் போது அதிகமான எலக்ட்ரான்களை உருவாக்கும். இது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது அதிகமாக சுரக்கிறதுனால தான் இவங்களுக்கு இந்த மெஹந்தி மருதாணி கையில் ஆரஞ்சிஷாக தான் இருக்கும், ரெட்டிஷாக ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ செவ்வாய் ஆற்றல் குறைவாக இருக்குதுன்னு பார்த்தோம். செவ்வாய் ஆற்றல் குறையறதுக்கும் போது என்ன நம்ம எடுத்துக்கணுன்னா, அதுக்கு லெமன், புளிப்பு தேவை. புளிப்பு அதிகமானால் தான் நமக்கு எலக்ட்ரான் ஆற்றலை உருவாக்கும். அது அப்போ தான் இந்த கையில் ரெட்டாக பற்றிக்கிச்சுன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா பிடிச்சிக்கும். அப்போ தான் ரீஜென்ரேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம இன்னொன்று லெமனோட கூட இன்னொன்று என்னென்னா புளியிலையும் இந்த எனர்ஜி இருக்கிறதுனால கொஞ்சம் மருதாணி இலையை அரைக்கும்போது புளியையும் போட்டு லெமன் ஜூஸையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டில் நம்ம லெமன் ஜூஸையும் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அது மட்டும் போட்டால் போதுமானா, அது பத்தாது. நம்ம இன்றைக்கி மெஹந்தி வச்சுக்க போகிறோம் மருதாணி அப்படின்னா, காலையிலேருந்து என்ன பண்ணணும், ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில், சுடு தண்ணியில் 1 லெமன் பிழிஞ்சிட்டு 1 ஸ்பூன் தேனை விட்டுட்டு கலக்கி வச்சுட்டு அப்பப்போ குடிச்சிடணும். 1/2 லிட்டர் தண்ணியை நம்ம மருதாணி போட்டுக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிடணும். அப்படி குடிச்சிட்டோன்னாலே இதனுடைய அந்த பித்தம் ரொம்ப அதிகமாக சுரந்துகிட்டே இருக்குது இல்லையா, அது பேலன்ஸ் ஆகும். பேலன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன பண்ணோன்னா,
ஜென்ரலாக வந்து பித்தம் 1 அரை வந்து அரை பங்கு வாதம் 1 பித்தம் அரை பங்கு கபம் 1/4 பங்கு இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வாதம் இருக்கிற அளவுக்கு வந்து இந்த கபம் வந்து ஏறிக்கிட்டே போகும். பித்தம் வந்து அரை பங்குக்கு பதிலாக 1/4 பங்காயிடும். இது ஒன் ஆஃப் த ரீசன். இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் லெமன் ஜூஸை குடிக்கிறோம். லெமன் ஜூஸை வந்து மருதாணி வச்சுக்கிற அன்றைக்கே குடித்தோன்னா ரொம்ப விசேஷம். அப்போ நம்ம மருதாணி இலையை என்ன பண்ணணுன்னா, வெறும் இலையாக மட்டும் வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். இது வெயிலில் காய வச்ச மருதாணி இலை அவ்வளோ யூஸ் கிடையாது. நிழலில் காய வச்ச இலையை வந்து நம்ம வச்சுக்கலாம். நிழலில் காய வச்சுருந்தோன்னா நம்ம வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் நிறைய இருந்ததுன்னா நிழலில் கூட காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதை எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் சூரிய ஒளியில் காய வச்சதுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்காது. அதே மாதிரி கடையில் வாங்கி நம்ம மருதாணி போட்டோம்னாலும் அந்த ரிசல்ட் கிடைக்காது. ஆனால் அதில் கெமிக்கல் கலந்து கோனெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் போடும்போது நமக்கு நிறைய ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அது வந்து அந்த மாதிரி ரீஜென்ரேஷனை கொடுக்காது. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லெமன் ஜூஸும் புளியும் நம்ம வந்து ரொம்ப தேவை. லெமன் ஜூஸையும் புளியையும் கலந்துக்கலாம் மருதாணி வைக்கும்போது. குடிக்கிறதுக்கும் லெமன் ஜூஸை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு 1/2 லிட்டர் வெந்நீரில் கலந்துக்கிட்டு குடித்தோன்னா ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். இப்படி வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ஆரஞ்சிலேருந்து ரெட்டிஷ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.